ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது ஒரு புது செக்ஷன், உறவு முறை. இது வந்து 13வது செக்ஷன். இது வரைக்கும் பார்த்துருக்கிற 12 செக்ஷன்ஸும் உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் நீங்கள் வீடியோஸை பாருங்க, இப்போ உடனே உங்கள் டைம் கிடைக்கிறே பார்க்கலாம். பட் எக்ஸாம் நெருங்கி கொண்டு இருக்கிறதால சொல்கிறேன். ஏதாச்சும் டவுட் சொல்கிறதா கேளுங்க. மற்றது வந்து நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது 13வது செக்ஷன், உறவு முறை. உறவு முறைன்றதும் பெருமட்டில் இதில் ஷார்ட்கட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது உங்களுக்கு தெரியுது, ரெகுலராக நம்ம வாழ்வியல் தான். இது நம்மளோட ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தாரத்தோட அதோட வந்து ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஓகே. கொஞ்சம் அவங்க தார டீட்டெயில்ஸை வந்து கொஞ்சம் குயிக்காக எழுதி அதை படி போட்டிங்கன்னு சொன்னால் எல்லாம் ஓகே ஆயிடும். சரியா? ரைட்டு, ஓகே. இந்த உறவு முறையில் இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கலாம்ன்றதை பார்ப்போம். ஓகே, ரைட். இப்போ இப்படி கேட்கலாம். இப்போ அதாவது இப்படி ஒரு வசனங்கள் தந்து அதில் வச்சதாவது பாருங்க. முதலாவது, குமாரின் சகோதரன் குணசீலன், லதாவின் கணவர் குமார், குணசீலனின் சகோதரன் ராஜன், ராஜனின் தந்தை சேகர். அப்ப லதா சேகருக்கு என்ன உறவு முறை? இது என்ன கேட்கறாங்க? இப்ப குமாரின் சகோதரன் குணசீலன் சொல்றாங்க. எப்படின்னு சொன்னா நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னு சொல்ல குமாரன் எழுதி கொள்ளுவோம். குமாரோட சகோதரன் தானாம் யாரு? குணசீலன். லதாட கணவர் யாரு? குமார். இவரோட மனைவி வந்து யாரு? லதா. சரியா? இது வந்து சகோதரன் தான் குணசீலன், கணவர் வந்து குமார். அப்ப குமார் குணசீலன் லதாக்கு என்ன முறை வரும்? மச்சா, அத்தான் முறை தானே வரும். சரி, இப்ப அடுத்தது என்ன சொல்றாங்க? குணசீலன் சகோதரன் ராஜனா, அதுவும் மச்சான் தான் வரும். சரியா? ஏன்னா குமாரோட சகோதரன் தான் குணசீலனும் ராஜனும். சரி, அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும். அப்படித்தான். இப்ப ராஜன் தந்தையாரு சேகர், ராஜன் தந்தை சேகரன். இவங்க 3 பேரும் சகோதரங்கள் சொன்னா ராஜன் தந்தை சேகரன் சொன்னா குமாருக்கும் தந்தை யாரு? சேகர் தானே வருவாரு. கேள்வி என்ன கேட்கிறாங்க? லதாக்கு சேகர் என்ன முறை? அப்ப அப்பா மருமகள் மாமா, அப்ப என்ன வரும்? மருமகள் என்று வரும். ரைட்டா? ரைட். இப்ப அடுத்தது என்ன? ரஞ்சனியின் தாய் லதாங்கி, வசந்தாவின் தந்தை கணேசன், லதாங்கியும் ரஞ்சனியும் கணேசனுக்கு முறையே என்ன உறவு முறை? இப்ப இதுல என்ன சொல்லலாம்? ரஞ்சனியின் தாய் லதாங்கி, வசந்தாவின் சகோதரி ரஞ்சனி. அதாவது அப்ப ரஞ்சனிக்கும் வசந்தாக்கு அம்மா லதாங்கி. சரியா? வசந்தாவின் தந்தை கணேசன். வசந்தாவின் தந்தை கணேசன் சொன்னா ரஞ்சனியோட தந்தையும் கணேசன் தான். அப்ப லதாங்கியும் ரஞ்சனியும் கணேசனுக்கு முறையே என்ன உறவு முறை? லதாங்கி வந்து மனைவி, ரஞ்சனி வந்து மகள். அப்ப எத்தனையாவது விட வரும்? 2வது வரும். ஓகே, ரைட். அடுத்தது, சாந்தி சந்தானத்தின் அத்தை, வர்ணன் சாந்தியின் கணவர், செந்தில் சந்தானத்தின் தந்தை. வர்ணன் செந்திலுக்கு என்ன முறை? அது வந்து மைத்துனர் வரும் பாருங்க. சரியா? அடுத்தது, சாரதா பார்வதியின் மகள் ஆவார், சுகுமார் சாரதாவின் சகோதரர், பார்வதி ரமணியின் மகள் எனில் சுகுமார் ரமணிக்கு என்ன முறை? பேரன் என்று வரும். சரியா? விளங்கிட்டு? அப்ப நான் சொன்னது என்ன பாயிண்ட்ஸ் தராங்களோ ஃபர்ஸ்ட்டுக்கு தார ஒன்று எழுதுவோம். அவங்க என்ன உறவு முறைன்றதை பக்கத்துல எழுதி அவங்களோட யாரு ஜாயின் பண்ணி வராங்களோ அந்த உறவு முறையை அடுத்ததாக எழுதிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கனெக்ஷன் பார்க்கக்குள்ள கொஞ்சம் குயிக்காக பார்த்து கொள்ளலாம்ன்றதுக்காக சொல்கிறேன். சரியா? விளங்கு? அதாவது ஒரு தரம் வாசிக்கக்குள்ளேயே கடந்து நோட் பண்ணுங்க, என்னென்ன உறவு முறை பக்கத்தில் எழுதுங்க. அப்போ பிறகு நீங்கள் பார்க்கக்குள்ள உங்களுக்கு தானாகவே விளங்கும். சரியா? ஓகேவா? ரைட். இப்படி ஒரு செக்ஷன்லையும் கேட்கலாம். அதாவது இப்போ என்னென்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் குறித்த வீடொன்றில் வசித்து வரும் உறுப்பினர்கள் தொடர்பாக கீழே தகவல் சார்ந்து சொல்லி இப்படி ஒரு 5 பாயிண்ட்ஸ் 6 பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட்ஸ் அப்படி தந்துச்சு. அதுக்குள்ள மென்ஷன் பண்ணி கேள்விகளும் கேட்கலாம். கேட்டால் இப்படி செய்யறன்றதையும் பார்ப்போம். எல்லாம் ஒரே மாதிரி தகுந்த வித்தியாசம்ன்றது கொண்டு இல்லை. சரியா? இதில் என்ன சொல்றாங்க? ABCDEFG என்போர் குறித்த வீடொன்றில் வசித்து வரும் முதல் உறுப்பினர்கள் ஆவார்கள். அவர்களிடையே திருமணம் முடித்த 2 ஜோடியினரும் இருக்காங்களாம். இந்த வீட்டில் பெண் உறுப்பினர் 4 பேர் வசித்து வருகின்றனர். D என்று இருவரினது தந்தை C ஆவதோடு Cனது ஒரே ஒரு சகோதரியும் அந்த வீட்டில் தான் வசித்து வராவர். Cனது தாய் A ஆவதோடு Bனது பேச்சு D ஆவார். இந்த தகவலுக்கு எப்ப கீழே சாரத்துக்கு விட செய்ய சொல்லிக்காங்க. இதை நீங்க வந்து ஒரு கேல்குலேஷன் மாதிரி குறிச்சு கொண்டுதான் இதை நீங்க செய்யணும்.
நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு ABCDE and G போடுங்க. என்னென்ன ஆப்ஷன் வந்திருக்காங்கன்னு சொல்கிறத பக்கத்தில் நோட் பண்ணுங்க. ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சரியா? சரிதானே? இப்போ இப்படி தந்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணிட்டு இப்போ இதில் என்ன கேள்வி? கீழே எந்த கூட்டு நிச்சயமாக உண்மையாக இருக்க முடியாது என்றதை பார்க்கலாம். இதில் இப்போ எஃப் என்பவர் ஈனது மாமியார் என்பது தான் இதுக்குரியதில் இருக்க முடியாது என்றால் வேறு முதலாவது. சரியா? நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ரைட். இப்போ நான் உங்களை செக் பண்ணி பாருங்கன்றது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. இது இப்போ நீங்கள் இதை போட்டு அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். சரி, இப்போ நான் உங்களுக்கு அதை உங்களுக்கு எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணணும் சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்னால் அப்படி இது இப்போ இதெல்லாம் ஒரு கணக்கில் தானே, இதெல்லாம் சும்மா நீங்கள் செய்கிறது தானே. இதே உங்களுக்கு நான் சொல்லி அந்த டைமை வேஸ்ட் ஆகணும்னு சொல்லி விரும்பலை. உங்களுக்கு அது விளங்கும் தானே. இதை இப்போ போட்டு பார்த்தா இது செய்யலாம். இப்போ என்பது பிக்கு என்ன உறவு முறைண்டா பேரன் என்றது தான் வரும். சரியா? பேரன் என்ற உறவு முறை வரும். அதே மாதிரி சீனது சகோதரி தொடர்பாக உண்மையானது கூறுற்றவற்று எதென்று கேட்டால் அதுக்கு மூன்றாவது விட தான் வரும். எஸ் அல்லது ஜி ஆகும் என்றது வரும். இதுக்குரிய விளக்கம் உங்களுக்கு வேணும் என்று சொன்னால் நான் அதை உங்களுக்கு வேறையா தான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி போகிறேன். சரியா? எல்லாத்தையும் நல்லா படிங்க. ஓகே.